கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவிடி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு குழப்பங்களை தீர்ப்பவன் தான் குரு. ஒரு மனிதன் மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கிறான் சார், இந்த மன உளைச்சல் தீருமா? ஃபினான்ஷியல்ல ப்ராப்ளம், ஒரு பண ரீதியாக நான் மன உளைச்சல் இருக்கேன் சார், பணம்லாம் இருக்கு சார், வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைகளால் மன உளைச்சல், இது ஒரு பக்கம். பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் கூட எனக்கு ஓகே சார். நண்பர்களால் மன உளைச்சல், நண்பர்கள் கூட ஓகே சார். ஒர்க் பண்ணுற இடத்துல ஸ்டாஃப்னால, ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு மேலே இருக்க அதிகாரிகளால் ரொம்ப ப்ரெஷர் சார், இது ஒரு மன உளைச்சல். அதுக்கு அடுத்தது ஒர்க்கே கிடைக்கல சார், ரொம்ப டவுன், எனக்கு ஒர்க்கே கிடைக்கல, வேலையே கிடைக்கல, என்னுடைய தகுதிக்கு எதுவுமே கிடைக்கல, இப்படி ஒரு மன உளைச்சல். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியலன்னு மன உளைச்சல். மன உளைச்சல், மன உளைச்சல், மன உளைச்சல், இது எல்லாம் பெரிய குழப்பத்துக்கு போய் இந்த உலகத்துல வாழலாமா வேண்டாமா, இந்த அளவுக்கு மனசை போய் காயப்படுத்திடுங்க. இந்த குழப்பங்கள் தீரணும்னா ஒரு சரியான குருவை நாம தேர்ந்தெடுக்கணும். முதல்ல அதான் வேலையே. நம்ம சொந்தக்காரவங்கள்ட்ட போய் கேட்கிறோம், பெத்த அம்மா அப்பாட்ட போய் கேட்கிறோம், அவங்க என்ன பண்ணுவாங்க? நமக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க. சொந்தக்காரவங்கள்ட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? நீ பண்ணது தப்பு, நம்ம மேலதான் குறை சொல்லுவாங்க, என்னன்னு கூட யாரும் யோசிக்க மாட்டாங்க. நண்பர்கள்ட்ட போனா என்ன சொல்லுவாங்க? மாப்பிள்ள விடுறா, மாப்பிள்ள வேற ஒண்ணு பாரு. ஒரு லேடியா இருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க? விடு, நம்ம வேற ஒண்ணு பார்ப்போம். இப்படிதான். ஆக யாரும் நமக்கு என்ன எதிர்கால தீர்வுங்கிறத கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்மளை பத்தி தெரியாத ஒரு ஆளுகிட்ட நம்மளை நாம ஒப்படைக்கணும். எனக்கு இந்த பிரச்சனை, இதுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் நமக்கு கண்டிப்பா தீர்வு கிடைக்கும். அதை தான் கடவுள்கிட்ட கேட்க சொல்றோம். கடவுள் தான் குரு. அதே மாதிரி இந்த மனித உலகத்துல, இந்த உலகத்தில் நாம் ஒரு குருவை தேர்ந்தெடுத்துக்கணும். நல்லது கெட்டது, இதுக்குதான் ஜோதிடமே சொல்றான். ஜாதகத்தை எடுத்து அப்படி பார்க்கிறோம். ஜாதகம் எப்ப எடுக்கணும்? மனசுல குழப்பம் வரும்பொழுது, ஒரு தெளிவில்லாத போது மட்டும்தான் ஜாதகம் எடுக்கணும். அதை எடுத்து எனக்கு ஏன் இந்த தெளிவு இப்ப இல்லை, நான் என்ன பண்ணுனா தெளிவு கிடைக்கும். அப்போ ஒரு குருவோடைய ஆலோசனை இருந்துருச்சுன்னா நம்ம லைஃப்ல 100% சக்சஸ் ஆகும். அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி அடைஞ்சிருக்கார். இந்த பெயர்ச்சியினால் நமக்கு என்னென்ன லாபம் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போறோம். ஆனா கண்டிப்பா எல்லாருமே ஒரு குருவை தேர்ந்தெடுங்க, ஒரு கடவுளை தேர்ந்தெடுங்க, மனித உலகத்தில் ஒரு குருவை தேர்ந்தெடுங்க. உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை சொல்லுங்க, உங்களுக்கு கண்டிப்பா குரு வழிகாட்டுவார். நல்லதே நடக்கும். தொடருவோம் நம் பயணத்தை. அவன் போட்ட கணக்குண்டு இவன் போட்ட கணக்குண்டு அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். எவனோ கணக்கு போடுறான், ஆனா நாம போடுற கணக்குல நம்ம தெளிவா இருக்கணும்னு என்னைக்குமே தெளிவா இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களே, கணக்கு போடுறதுல வல்லமை படைத்தவர்கள், காரியவாதிகள். சில நேரங்கள்ல அந்த கணக்கு தப்பா போகும். அது யாரால போகும்னா உங்களால போகாது. எவனோ ஒருத்தவன் இதை நோட் பண்ணிக்கிட்டே இருந்து சொதப்பி விட்டு போயிடுவான், குழப்பி விட்டு போயிடுவான். ஒரு இடத்துக்கு போறோம், பிளான் போடுறோம், அந்த பிளான் நடக்கிறதுக்கு எல்லா விஷயமும் கை கொடுக்கும். யாரோ ஒரு தேர்ட் நம்பர் உள்ள அந்த குழப்பத்தை உண்டாக்கிடுவான். அதனால கொஞ்சம் தடைப்படும். ஆனா கடவுள் பார்ப்பார், உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு பிடிச்சி நல்லது கொடுப்பார். அர்த்தாஷ்டம குரு, இந்த குரு பெயர்ச்சி அர்த்தாஷ்டம குருவாக வருகிறார். ஒரு பொதுவான விஷயம், பொது விதி. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வகுப்புலையும் நான் அடிக்கடி பார்த்தீங்கன்னா நான் மாணவ செல்வங்களை வச்சுதான் பேசுவேன். ஏன்னா என்னுடைய பதிவு மூலமாவது படித்த படிப்பெல்லாம் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றது. எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில பழச மறக்கக்கூடாது. இல்ல, பழசுங்கிறது என்ன தெரியுமா? நல்ல பாடத்தை எடுத்து கொடுக்கும். ஒரு மனுஷனுக்கு நடக்கிற ஒரு சம்பவம் அவன் வாழ்க்கையில திரும்பி அதை நடத்தக்கூடாது. அதுதான் மனுஷனுக்கு நடக்கிறது.
மிருகங்களுக்கும் மனுஷனுக்கும் அந்த இடத்துல மட்டும்தான் வித்தியாசம், வேற எதுலையுமே கிடையாது. ஒரு செவுரு இருக்கும், அந்த செவுத்துக்கிட்ட போய் ஒரு மாடு போனதுன்னா முட்டிடும், திருப்பி வரும். மனுஷனும் போவான், அதுல போனா அதுக்கு பிறகு போக முடியாதுன்னு தெரியும், அதுக்கு பிறகு ஜென்மாவுக்கும் அந்த பக்கம் போகக்கூடாது, அவன் தான் மனுஷன். திருப்பி என்னைக்காவது ஒரு நாள் தெரியாம வந்துட்டேன்னா பாருங்க, அவன் மனுஷன் இல்லை, இப்ப மாறிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம், அவனுடைய அறிவு குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். என்னைக்குமே வாழ்க்கையில ஒரு தப்பு நடந்ததுன்னா திருப்பி அந்த தப்பு வரவே கூடாது. இப்ப பள்ளிக்கூட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு வகுப்புல ஒரு வாத்தியார் இருப்பார், ஒரு 5 வாத்தியார் இருக்காருன்னா அதுல ஒரு வகுப்பு ஆசிரியர் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு கொஞ்சம் பொறுப்பு கூட இருக்கும், கொஞ்சம் பொறுப்பு கூட இருக்கும் இந்த பிள்ளைகளை பத்தி. அதே மாதிரி இந்த வகுப்பு ஆசிரியரா குரு இப்ப உங்களுக்கு இருக்கார். குரு உங்களை விட்டு இப்ப 4வது வீட்டுக்கு போயிட்டார், நல்லா கவனிக்கணும். ஆனா நீங்க இருக்கிறது குருவோட வீடு. அப்ப என்னன்னா, உங்க வீட்டை விட்டு அவர் போயிட்டாலும் கூட உங்களை என்ன பண்ணுவாரு, அவரு வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்த்துக்கிட்டே இருப்பார். அவருடைய கண்ணோட்டம் வேற ஆளை வச்சு பார்ப்பார். இந்த நேரத்துல மீனராசிக்காரர்கள், நான் சீக்கிரட்டா ஒரு விஷயத்தை செய்யறேன், யாருக்கும் தெரியாது அப்படின்னு கண்ணை கட்டிக்கிட்டா, கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருட்டாயிடுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அப்படி நீங்க நினைக்காதீங்க, நல்லா தெரிஞ்சுங்க. கடவுளுக்கு நம்ம செய்யறது எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்புங்க. மனிதாபிமான அடிப்படையில எதையும் செய்யுங்க, எதையும் மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அதே சீக்கிரட்டை நல்லா கவனிங்க, சீக்கிரட்டா இருக்கணும்னு நானே சொல்லிடுவேன். ஆனா சீக்கிரட்டா இருக்கணுங்கிறது எப்படின்னா, தப்புக்கு சீக்கிரட்டா இருக்கக்கூடாது, நல்லதை செய்வதற்கு சீக்கிரட்டா செய்யுங்க, கெட்டதுக்கு உடந்தையாகாதீங்க. இந்த நேரம் அர்த்தாட்டம குருன்னா என்னன்னா, நமக்கு கால்ல ப்ராப்ளத்தை ஏற்படுத்துவார். கால் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருங்க, நரம்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருங்க, தாயார் இடத்துல கவனமா இருங்க. அம்மாவுடைய உடல்நலங்களை பார்த்துங்க. அம்மாவே இல்லை சார் எனக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, அம்மாலாம் போயிடுத்து அப்படின்வாங்க. அம்மா இல்லைன்னா அம்மா சார்பாக இருக்கிறவங்கள கவனமா பார்த்துக்குங்க, நீங்க கவனமா இருங்க. அம்மா கிட்ட இருந்தா நம்ம வந்தோம், நம்ம கவனமா இருக்கணும். முதல்ல உடல் நலம், எலும்பு காலு சம்பந்தப்பட்ட விஷயம், தாய் உடல்நலம், தாயால் வந்த நம்மளுடைய உடல்நலம், இதுல கவனமா இருக்கணும். இப்போ கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணி போகணும். நான் இது வரைக்கும் 120 தான் போறேன் அப்படின்னா இனிமே நீங்க 80 போகணும். அதான் நார்மல் ஸ்பீடு. 60 போனா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சூப்பரா போலாம், சமாளிக்க முடியும். 120 இப்ப போகக்கூடாது. அது கார்ல மட்டும் இல்ல, 2 வீலர்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையில நான் சொல்றேன். அதனால இந்த நேரத்துல நிதானமாக செயல்பட்டால் இந்த குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியை செய்வார். இவர் தான் அர்த்தாட்டம குரு. 4 பேர்கிட்ட நல்ல பேரை வாங்கறதுக்கான நல்ல நேரம், 4 பேர் உதவி நமக்கு கிடைக்கிறதுக்கான நல்ல நேரம். இந்த நேரத்துல யாரையும் உதாசீனப்படுத்தாதீங்க, எந்த கால நேரங்களையும் உதாசீனப்படுத்தாதீங்க. எல்லோரோடையும் பழகுங்க, எல்லோரோடையும் உடன்பட்டு இருங்க. இன்னும் சொல்ல போனா உறவுகளிடத்துல, சொந்தங்கள் இடத்துல, புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க அம்மா அப்பா வேலை பார்க்குற இடம் எல்லாத்தையும் கான்டாக்ட்ல இருங்க. ஒரு ஊர்லயே இருந்தா கூட போன் பண்ணி பேசிங்க, நல்லா இருக்கியாம்மா, காலையில 9 மணிக்கு அடிச்சிருப்போம், சாயந்தரம் ஒரு தடவை 9 மணிக்கு அம்மாவுக்கு போன் அடிச்சு பேசுங்க. ஆனந்தப்படுவாங்க, ஆனந்தப்படுவாங்க. என்னடா எதுக்குடா போன் அடிக்கிறதா கேட்பாங்க. நல்லா இருக்கியாம்மான்னு கேட்டு, என்ன புதுசா இருக்கு, நல்லா இருக்க, நல்லா இருக்கேன், நீ முதல்ல ஒழுங்காரு அப்படின்னு திட்டி வச்சிருவாங்க. ஆனா 10 நிமிஷம் கழிச்சு அந்த அம்மா சொல்லும், என்னமோ தெரியல என் பையப்புள்ள போன் அடிக்கிறான் அப்படின்னு. அது ஒரு ஆனந்தம். இந்த ஆனந்தம் உங்களுக்கு அங்க ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கும். உங்களை யாராவது வெறுக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா அப்போ உங்கள்கிட்ட வந்து சிரிப்பாங்க, இந்த அம்மா இங்க சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சிம்பிள். எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு வாழ்க்கையில, நம்ம அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அர்த்தாஷ்டம குருன்னா எல்லாம் பயந்து போய் ஒதுங்கி நிற்கிறோம், அது கிடையாது. கனெக்ஷன் லைஃப். அதனாலதான் கனெக்ஷன் ஏற்படுத்திங்க, எல்லாரோடையும் டைஅப்ல இருங்க, பெரிய மாற்றங்கள் ஏற்படும். நீங்க எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியும். சொல்லுவாங்கல்ல, நம்ம இதுல பார்த்துருக்கீங்களா, கடற்கரையில இந்த மண்ணில் அப்படியே கொண்டு போய் அழகா வந்து ஒரு கோபுரம் கொண்டு போவான். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா கடல் மண்ணை வந்து சேர்க்கறது. அது மாதிரிதான் சில விஷயங்களை சேர்க்கறது கஷ்டம். இன்னைக்கெல்லாம் பாருங்க, ஒடிசாவா அந்த கடல் பகுதியில ஒரு நண்பர் அழகா எதை எடுத்தாலும் வரைபடமா காட்டுறாரு, நான் பாக்குறேன்.
அருமையா இருக்கு. நாட்டை பத்தி ரொம்ப அழகா அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. நாட்டுல ஒரு விஷயம் நடக்குதுன்னு அவரோட வரைபடம் கடல்ல போட்டுறாரு. நல்ல மனுஷன், அவருக்கெல்லாம் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அவரெல்லாம் அப்படி செய்யறாரு பாருங்க, கடல் மண்ணில் செய்யறாரு. அப்ப எல்லா விஷயத்தையும் நம்மளால செய்ய முடியும். முடியுங்கிற நம்பிக்கையோடு இணைந்திருப்போம். மீனராசி நேயர்களே, நிச்சயம் குரு அர்த்தாட்டம் குரு உங்களுக்கு அஸ்திவாரத்தை கொடுப்பார். நல்லது நடக்கும். என்ன நேயர்களே, நம்ம பேசுனது தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு ராசியை பத்தியும் நம்ம பேசணும். பொதுவா நாம எல்லாருமே ஒரு குரு கிட்ட சரண்டர் ஆயிட்டோம்னா நிச்சயமாக நம் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். மனக்குழப்பங்களுக்கு தீர்வு கிடைச்சிரும். இப்ப நம்பிக்கை வந்திருக்குல்ல, கண்டிப்பா தீர்வு கிடைச்சிரும்ல. நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மன கஷ்டங்கள் முழுமையாக விலகும். நாம் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரே பரிகாரம், சிவாலயத்தில் குரு தட்சிணாமூர்த்தின்னு தெற்கு நோக்கி இருப்பார். அந்த சுவாமி கிட்ட போய் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு 15-20 நிமிஷம் குருவுக்கு நேருக்கு நேர் பார்த்து உட்காருங்க. உட்காரும் போது ஒரு சின்னதா நீங்க கர்ச்சீஃப் வச்சிருப்பீங்க, அந்த கர்ச்சீஃபை போட்டுட்டு அது மேல உட்காருங்க. சாதாரணமா அவரை கண் கொண்டு நேர பாருங்க. இன்னைக்கு நீங்க என்ன கேட்குறீங்களோ அந்த வியாழக்கிழமை முக்கியமா முடிஞ்சா காலையில் 6 to 7, மத்தியானத்தில் கோயில் திறக்க மாட்டாங்க, கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி சாயரட்ச 8 to 9, வாய்ப்பு கிடைச்சா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா பொதுவா ஒரு நேரத்துல நீங்க அந்த சுவாமி கிட்ட உட்கார்ந்து நேருக்கு நேர் பார்வையில மனசார சில பிரார்த்தனைகளை செய்யுங்க. எனக்கு இது வேணும் அப்படின்னு கேளுங்க. நிச்சயம் குரு பார்வை உங்கள் பக்கம் விழும். செஞ்சு பாருங்க, சிறப்பா இருப்பீங்க. நல்லது நடக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.